அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு தஞ்சை ராஜி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வந்து கூழ் வடகம் தான் செய்ய போகிறோம். வெங்காய வடகம்னு சொல்லலாம். அது எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்காக நான் 1 கிலோ அளவுக்கு அரிசி முதல் நாள் நைட்டே ஊற வச்சுருக்கேன். ஊற வச்சுட்டு மறுநாள் காலையில் சீக்கிரமாகவே அரைச்சிக்கணும். இது போல் தண்ணி ஊற்றி கிரைண்டரில் சேர்த்துட்டு நல்ல மையாக அரைச்சிக்கலாம். இது ஒரு காலையில் 6 மணி போல் அரைச்சிக்கிட்டேன். இது போல் அரைச்சிக்கலாம். ஒரு மாதிரி க்ரீமி பதத்துக்கு நம்ம அரைச்சிக்கணும். ரொம்ப மையாக அரைச்சிக்கலாம். இதை பாருங்கள் எவ்வளோ க்ரீமி கன்சிஸ்டன்சிக்கு இருக்குன்னு. இதில் நாம் எல்லா மாவையும் அரைச்ச பிறகு இதில் நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சிக்கணும். தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். ஸோ இந்த பதத்துக்கு நாம் கலந்துட்டு இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். இப்போ நான் 1/2 கிலோ அளவுக்கு சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். அது கூடவே 100 கிராம் பச்சை மிளகாய், இது ரெண்டையும் நல்லா கட் பண்ணிக்கலாம். சுத்தம் பண்ணிவிட்டு தோல் நீக்கிட்டு நல்லா கட் பண்ணிக்கலாம். கட் பண்ண முடியலை அப்படின்னா நாம் வந்துட்டு மிக்சியில் சேர்த்து அரைச்சிக்கலாம். ஸோ அது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், நான் கொஞ்சம் போது தான் கட் பண்ணிக்கிட்டேன். மற்றது எல்லாமே நான் வந்து மிக்சியில் கொடுத்து 1-2 அடிச்சுக்கிறேன். பல்ஸ் மோடில் வச்சு ஒரு 2 சுற்றினா போதும். அதுக்கு மேலே சுற்றினோம்னா ரொம்ப க்ரீமி மாதிரி ஆகிடும். அது மாதிரி செய்யக்கூடாது. ஸோ அந்த மாதிரி அரைச்சிக்கணும். இப்போ நான் 1 கிலோ அப்படின்னா 1க்கு 4 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நாம் அது மாதிரி பெரிய ஒரு பாத்திரத்தில் ஊற்றிட்டு அதில் சீரகம் சேர்த்துக்கலாம். சீரகம், இந்த வடகத்துக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு கம்மியாக சேர்த்துக்கோங்க, இடையில பத்தலைன்னா சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தண்ணி நல்லா சூடானதும் நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை கொஞ்சம் கொஞ்சமாக இது போல் ஊற்றிக்கிட்டு கைவிடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும். இல்லைனா அடியில் கட்டி பிடிச்சிரும். கட்டிப்படாமல் இது போல் நாம் கிளறிக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாமே லோ ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டா உடனே கட்டியாக போயிடும். ஸோ அதுக்காகத்தான் நம்ம மாவை வந்து தண்ணியாக கரைச்சிக்கிட்டு இதில் ஊற்றுறோம். இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா நம்ம போட்டுக்கலாம். நான் வந்துட்டு இந்த சுடு பண்ணி வச்ச தண்ணியிலையே கொஞ்சம் தண்ணி எடுத்து ஒரு 2 டம்ளர் போல் எடுத்து வச்சுட்டேன். ஏன்னா பத்தலைன்னா ஊற்றிக்கலான்னு சொல்லிட்டு. ஸோ நல்லா திக்காகி வந்த டைமில் நம்ம எடுத்து வச்சுருக்க தண்ணியையும் ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இது போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி படுத்து பாருங்கள், கட்டி இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது தேவையான அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாய், அப்புறம் கருவேப்பிலை, இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா கலந்து கொடுக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மாவு நிறையா இருக்கும். ஸோ அதுக்காக இது போல் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நாம் சிம்மிலேயே வச்சு பண்ணிக்கலாம். இது போல் நல்லா கலந்து கொடுத்துட்டு மாவு வெந்துட்டான்னு எப்படி பார்க்கலான்னா, பச்சை தண்ணியில் நம்ம கையை நனைச்சிட்டு இப்படி மாவில் தொட்டு பார்த்தோம்னா கையில் ஒட்டாமல் வரும். அது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நாம் இதை இறக்கிடலாம். நல்லா ஆற விட்டுக்கலாம். ஆறின பிறகு ஒரு வெள்ளை துணியை தண்ணியில் நல்லா நனைச்சிக்கணும். நனைச்சி புழிஞ்சிட்டு வெயில் படுற இடமா விரித்து போட்டுட்டு இது போல் கொஞ்சம் கொஞ்சமாக கிள்ளி போட்டுக்கலாம். நாம் குட்டி குட்டியாக கிள்ளி போட்டால் தான் பொரிஞ்ச பிறகு நல்லா பெருசாக வரும். ஸோ இது போல் எல்லாத்தையும் பொறுமையாக கிள்ளி போட்டுக்கலாம். ஒரு டைம் செஞ்சிட்டோம்னா மறுபடி செய்கிறதுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ மாவு ரெடி பண்ணுறது மட்டும்தான், அதுவும் ஈஸியாகவே பண்ணிடலாம். இது காலையில் நல்ல வெயிலில் போட்டோம்னா ஈவினிங்குள்ளே நல்லா காஞ்சிரும். இந்த சம்மருக்கு இதை நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னா, அப்படியே அந்த துணியை லைட்டாக மடித்து கொடுத்துட்டு அடிப்பக்கமாக லைட்டாக தண்ணி தெளித்து நம்ம எடுத்தோம்னா ஈஸியாக வந்துடும். ஸோ இது போல் காய வச்சுட்டு உடனே
அன்றைக்கி சாயங்காலமே எடுத்துடணும். இந்த பாருங்கள், எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு இது போல் தான் இருக்கும். இது அப்படியே வீட்டில் மூடி போட்டு வைக்கக்கூடாது. மூடி போட்டு வச்சா கெட்டு போயிடும். ஒரு ஃபேன் காற்றுல நைட்டு ஃபுல்லாக வச்சிடலாம். வச்ச பிறகு மறுநாள் 2 நாளைக்கு காய வச்சுக்கலாம். எப்படி இருக்குன்னு பாருங்கள், நல்லா சுருங்கி வந்துடும். ஒரு 4 நாள் போல் காய வச்ச பிறகு இந்த பாருங்கள், இது போல் தான் இருக்கும். இதை இப்போ நம்ம பொரிச்சிடலாம். பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிட்டு, எண்ணெய் நல்லா சூடானதுக்கு பிறகு போடணும். போட்டுட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கணும். அப்போ தான் உள்ளுக்குள்ளேயே நல்லா வெந்து நல்லா உப்பி சூப்பராக வரும். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக உப்பி வருதுன்னு. தயிர் சாதத்துக்கெல்லாம் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். 1 இயர் வரைக்குமே நம்மளுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். பாருங்கள், இது போல் தேவையான அளவு நம்ம பொரிச்சிக்கலாம். சூப்பராக கலர்ஃபுல்லாக வந்திருக்கு. ஸோ நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.